வாங்க மோகன், இவங்க 2 பேருடைய வயசை பாருங்க, இவங்க 2 பேருடைய முகத்தை பாருங்க. ஏன்னா நீங்க இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. இந்த படத்துக்கு நான் நிறைய ஃபங்க்ஷன் கலந்துருக்கேன். ஓப்பனாக சொல்ல, இது வந்திருக்க அத்தனை மீடியா பேருமே நீங்கள் இவரை கொண்டு போய் தமிழ்நாடு இல்லை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கணும். அது எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு குறை சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா இவங்க 2 பேரோட, இவர் வந்து சினிமா, இவர் சினிமா. அவங்க 2 பேருடைய வயசையும் பாருங்கள். இன்னைய வரைக்கும் எந்த ஒரு சின்ன துளி கூட சண்டை இல்லாமல் பொண்ணு மாப்பிள்ளை மாதிரியே வருவாங்க டெய்லி என்னோட ஆஃபீஸுக்கு. உண்மை தானே சொல்ல முடியும். 3 மாடி ஏறி வந்து மூச்சு வாங்கி தண்ணி குடிச்சு தான் பேசுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, நான் அந்த பிரசாத்தில் எவ்வளவையோ பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் ஏன் இதே பிரசாதத்தில் இவங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், சிம்பிளாக பண்ணு. இதே வேற ஒரு ஆள்கிட்ட 3 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. அதை நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. 3 லட்ச ரூபா அந்த பிரசாதத்தில் என்ன செலவு இருக்குது சொல்லுங்கள். அப்போ நான் சொன்னேன் வேண்டாம், அவ்வளோ வேணும் சொல்லிட்டு கம்மியாக பண்ணுன்னு சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் அந்த பிரசாத்னு ஒரு சூடு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சிறுபடுத்துறதுக்கு எவனுக்குமே இங்கே இல்லை. ஒரு திரையரங்குமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தேட்டரில் இன்றைக்கி இவங்க வச்சுருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு சேர்க்கணும். அதேமாதிரி சில பேர் என்ன செய்யணும், 3 லட்சம் வாங்கினா அந்த 3 லட்சத்தை வந்து என்ன செலவு பண்ணான்னு கணக்கும் கொடுக்கறதுல ஒரு மயிரும் கொடுக்கறதுல பிடிச்சிருக்கு. நான் ஓப்பனாக சொல்லுவேன். வந்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன். மீடியாவுக்கும் ஒழுங்கான முறை எதுவும் கொடுக்கறது கிடையாது. நான் ஆயுதமாக சொல்லுவேன், சொல்லணுங்கிறத சொல்கிறேன். 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து மீடியாவுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் டீ கொடுக்காம ஒன்று கொடுக்காம உட்கார வச்சுருந்தேன். அவங்க எப்படி இந்த கண்ணண்டை போடுவாங்க, எப்படி இந்த லிங்க் அனுப்புவாங்க, அதை அனுப்ப மாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன், இனி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பிடிச்சதை காப்பாற்றுங்க. பிடிச்சி நல்லா இருந்தால் தான் அடுத்தடுத்து படம் எடுப்பான், அடுத்தடுத்து உங்களுக்கு லைஃப் கொடுப்பான், அடுத்தவங்களுக்கு வருமானம் வரும். அதை யாருமே யோசிக்கிறது இல்லை. பிடிச்சது மட்டும்தான் நீ தெரியல பிச்சை எடுத்துருக்காங்க. எல்லாரும் ஓஹோன்னு போஸ்ட் ஓட்டுறதுக்கு சந்தோஷமா சொந்த வீடு வாங்கிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். நீ படம் எடுக்க பிடிச்ச முடியாது, அவங்க கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இவங்க 2 பேரும் நீ படம் எடுத்துறாங்க. இவங்களோட முயற்சி தான், இவங்களோட இவங்க தோக்குறான் செய்யற. அப்புறம் நீ நிற்கிறா பாரு, இவங்களுடைய பாட்டு எல்லாம் கேட்டீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அமக்கலம் படத்தில் ரஜினி சத்தம் இல்லாத உலகம் கேட்டுங்கிற வரி மாரி குரல் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அது 2 படத்தில் வந்துருவேன். ரெட் அந்த மாதிரி வாய்ஸ் பாட்டு ரொம்ப சூப்பராக 6 பாட்டு அருமையாக இருந்துச்சு. இந்த கதையை கூட நான் பார்த்தா கிரிமினலாக இருக்கு. ஏன்னா ஹீரோனி ஃபர்ஸ்ட் ஓடுக்கு, அப்புறம் ஹீரோனி வந்து 35 வயசுல ஹீரோனி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி படம் ஓடினதை இவங்களை வந்து இவங்க படம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு இவங்களோட வயசுக்கு இதெல்லாம் படம் எடுத்து வீட்டில் போய் எடுத்து என்ன பண்ண கேட்டிருப்பாங்க. அதே மாரி சொல்லி அழுதாரு என்னோட ஒய்ஃபு தான் காரணம். என்னன்னா நானும் ஒவ்வொரு போதும் சொல்லும் போல ஏன் சொல்றேன்னா, நீங்கள் அடுத்தவனை ஏமாத்து நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. சினிமாவை யாரு நேசிக்கிறீங்களோ உங்களை என்னைக்குமே காப்பாற்றும். நீங்க பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேரை பார்த்து எவ்வளவு நடிகர் பார்த்துருப்பீங்க. என்ன காரணம், நான் ஏன் இந்த சங்கம் ஆரம்பிச்சேங்கன்னா, ஏமாத்த அந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன். சினிமாவில் எவ்வளவு சங்கத்தில் இருக்கு சென்னையில். ஒவ்வொருத்தரும் சங்கத்தை வச்சுட்டு போனா எவனுமே மதிக்க மாட்டான். ஒரு தலைவனை பார்க்கணுமா சேலம் எவனுமே வாங்க நேரம் நான் வந்து என்ன வந்தோடனே நேரம் நான் பார்த்தா உட்காந்து. என்ன காரணம், சினிமா ஏமாத்துறான். இன்னைக்கு மொத்த பேரும் ஏமாத்துறான். எவனாவது நல்லா வரணும் அப்படின்னா படம் எப்போ அண்ணா எப்போ சாகும் தின்ன எப்போ காலி வாங்கிக்கணும் சினிமாவில் சொல்லுங்க. என்ன காரணம், சினிமா வந்து நேசிக்கிறவங்க மாதிரி இவங்க இன்னைக்கு 2 பேரும் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே வந்து படம் எடுத்துருக்காங்க. வந்து இன்னைக்கு ஏன் அவங்க பாண்டிச்சேரி வைக்க முடியாதா? பாண்டிச்சேரி இடம் இல்லையா? இல்லையா? ஏன் ஒரு சிஎம் அருமையாக அவர் ரங்கசாமி கூட உடனே வந்துடுவார். அவர் ரொம்ப நண்பர். என்ன காரணம், சினிமா நேசிக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சு நானே 89 வந்தேன். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நேரம் பேசுன காரணம் என்னோட உழைப்பு. நான் எவருமே ஏமாத்தமா சினிமாவுக்கு வந்தேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். ஏதாவது நேராக கூட்டு பேசணும், நேராக வீடியோ போட்டுறேன், முடிஞ்சாலும் மோதி பார்த்துக்கான். என்ன காரணம், சினிமா ஜெயிக்கிற எவனுமே தோத்தது இல்லைங்க. ஆனால் தோக்கக்கூடிய காரணமே நம்மளை ஏமாத்துறதால தான். அதனால இந்த அனல்மலை வந்து என்ன காரணம்னா நான் உங்கள்கிட்ட சொல்ல ஒவ்வொரு நடியும். இதே கேமராமேனோட ஏதோ ஒழுங்காக வரல சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தீங்களா? கேமராமேன் ஃபஸ்ட்டு போய் எல்லாரும் வந்துடுவாங்களா, கேமராமேன் அப்போ தான் பேட்டரி போடுவாங்க, சார்ஜர் போடுவாங்க. இனிமேல் தான் ஏறின ஆரம்பினேன். உடனே அவனை எங்கேயும் தூக்குனேன். அப்புறம் முதலேருந்து ஒரு சைஸ் என்ன காரணம்னா, நீங்கள் காலம் முழுக்க சினிமாவில் இருக்கணும்னா எக்காரத்தை கொண்டும் உங்கள் நண்பர்களை யாரும் ஏமாத்தாதீங்க. இவர் நாள் நீங்கள் கண்டிப்பாக லைஃப் கொடுத்தாகணும். என்ன காரணம், இன்னைக்கு இவ்வளோ பேர் வர வச்சு நீங்கள் வந்து வச்சிருக்காருன்னா காரணம் நான் தான். அது வேணான்ட்ட தலைவர் கொண்டு எப்படியாவது சேர்க்கணும், இந்த படத்தை கொண்டு எப்படியாவது சேர்க்கணும். நீங்கள் நல்லா கேட்டுருக்கீங்க, பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். உங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. காரணம் அவரோட பட்ஜெட் அதுதான் சிறு பட தயாரிப்பாளர் சங்கம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அம்மா சொன்னாங்க கதை நல்லா இருந்தால் ஓடுன்னு. அதனால் வாசிகமாக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் வந்து தமிழக தேர்வாணையோட குழு திரைப்பட தேர்வா குழு தலைவர் இருக்கீங்க, சேர்மன். அதுவும் நீங்கள் சாதாரண ஆள் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கேரளா, கர்நாடகா, ஆந்திரெலாம் பார்த்தீங்கன்னா சென்சார் பண்ணோடனே மானியம் கொடுத்துருவாங்க.
மேடம் உங்களுக்கு தான் சொல்கிறேன். இருந்தாலும் நீங்கள் சீஃப் கெஸ்ட் தான், உங்களுக்கு சொல்லும்போது மீடியா போடுவாங்கள்ல, அதனால் தமிழக அரசுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டால், சின்ன படத்து யாருமே கலைஞரோட முடிஞ்சு போச்சு. கலைஞருக்கு அப்புறம் இது வரைக்கும் மானியமே சரியாக யாருமே கொடுக்கல. மீண்டும் நீங்கள் வந்து அவருடைய பையன் தான் நீங்கள் தமிழக முதலமைச்சர் இருக்காரு. அதனால் கர்நாடகா பார்த்தீங்கன்னா படம் பண்ணி சென்சார் பண்ணவே உடனே 10 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. அந்தமாரி நீங்கள் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நீங்கள் முதல்வர்கிட்ட பேசணும், துணை முதல்வர் பேசணும். எங்களோட கோரிக்கை தான் வைக்கிற வேலை. நீங்கள் ஆமாம், ஏன்னா நீங்கள் தலைவர்களெல்லாம் சொல்லணும். ஏன்னா இல்லை இதை விட்ட வழி கிடையாது. சொல்லுவாங்களே கும்பிட தெய்வம் குறுக்கவன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் நமக்கு தேர்வான குழு தலைவரே அங்கே வந்திருக்காங்க. இதை விட நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? இது வரைக்கும் எந்த ஒரு வந்ததில்லை. தமிழ்நாட்டில் திரைப்படத்தை பார்த்து அதை ஓகே பண்ணக்கூடிய வாய்ப்பு அம்மா சேர்மனுக்கு உண்டு. அதான் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, எங்களுக்கு ஒரு வந்திருக்கும் போதுனால. அதனால் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம். இந்த அனல் மலை படம் வந்து மிகப்பெரிய வெற்றியாக இருக்கணும். ஏன்னா நிறையா பேச வேண்டியிருக்கு, நிறையா ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இவங்க 2 பேருக்கும் நீங்கள் கொண்டு போய் இருக்கிற மீடியா அத்தனை பேருமே கொண்டு போய் ஃபுல்லாக கொடுங்க. தயவு செய்து எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் எடுத்து இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ணுங்கள், எல்லா பேரும் கொண்டு சேருங்க. நன்றி, வணக்கம். சாரி, ஆமாம், கூல் சுரேஷ் எங்கள் சங்கத்தோட உறுப்பினர். நான் கேட்பேன், சுரேஷ் நிறையா சார் எல்லாத்தையும் என்ன யூஸ் பண்ணுறேன் சார், ஆனால் என்னை யாருமே படத்தில் போய் ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறேன் சார், நான் எப்படி சார் போக முடியும் அப்படின்றாப்புல. இது உண்மையான வார்த்தை. ஆனால் கேட்கும்போது ஆமாம் சுரேஷ் அப்படின்னா, நான் இனிமேல் கண்டிப்பாக என்னோட சங்கத்தில் வர எல்லா படத்துலையுமே நான் உனக்கு போட சொல்கிறேன், ஹீரோ போட சொல்கிறேன். இல்லை என்னங்க, இல்லை சார் எல்லாத்துக்கும் நான் வர்றேன் போகிறேன், என்ன வச்சு எல்லாருமே மேலே வராங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு சப்போர்ட்டே பண்ணாமல் எப்படி சார் ஓப்பனாக சொன்னேன். உண்மை தானே, 100% சொன்னாப்புல. அதனால மீடியாக்காரங்களும் சேர்ந்து எல்லாருமே நம்ம கூல் சேர்த்து ஒரு நல்ல நாளைக்கு கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன படத்தில் வரும்போது இன்னும் வருவாப்புல. பணங்கா சாப்பிட்றதா விட நமக்கு வாய்ப்பு கொடுத்தா கூட கண்டிப்பாக வர்றேன் அப்படிங்கும்போது நம்ம கூல் சுரேஷன் கண்டிப்பாக மனப்புறம் பாராட்டணும். இந்த அனல் மொழியில் இப்போ கூல் சுரேஷ் வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாப்புல. நான் நிறையா பேசணும்னு ஆசைப்பட்டேன், வேண்டாம். ஏன்னா இவங்க 2 பேர் தான் எனக்கு மெயின் முக்கியம். இவங்க 2 பேரும் நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக சேர்த்து இவங்களை மீண்டும் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் நம்ம மீடியாவை கண்டிப்பாக பண்ணுங்கள். எந்த குறையாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எழுதி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான். இன்னைக்கு சின்ன படங்கள் நல்லா ஓடுது. சின்ன படங்களை மக்கள் விரும்பலாம். எப்படிப்பட்ட படம்? சின்ன படம்னா கதை இல்லாமல் விஷயம் இல்லாமல் படம் ஓடுறதில்லை. கண்டன் நல்லா இருக்கு, கதை கரு நல்லா இருந்து அது மக்கள் விரும்புகிற அளவுக்கு எடுத்து சொன்னால் பெரிய நடிகன் சின்ன நடிகன்றதை பார்க்குறதே இல்லை. படம் நல்லா இருக்குன்னா சின்ன படங்கள் இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10-15 படம் சின்ன படங்கள் பெரிய படமாயிருக்கு. அதே சமயம் பெரிய பொழுதுகிட்ட படம்லாம் சின்ன படமாயிடுச்சு. இப்போ கூட இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெரிய படம் சின்ன படமாயிட்டு. இன்றைக்கி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சைலண்ட்டாக வந்தது. அது சசிகுமார் ஹீரோ, ஒரு சுமாரான ஹீரோ தான், பெரிய ஹீரோ இல்லை அவர். இதுக்கு முன்னாலே 2-3 படம் சரியாக இல்லை. ஆனால் இந்த படம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக, ஒரு குடும்பம், கவர்ச்சி இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு தரமான படமாக பண்ணதால் மக்கள் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டை நடத்தி சந்தோஷமாக இருக்காங்க. அதான் வேணும் நமக்கு. பணம் போட்ட ப்ரொடியூசர் மகிழ்ச்சியாக இருக்கணும். போட்ட காசு கைக்கு திரும்பி வந்தால் அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார். இது எங்கள் ப்ரொடியூசருக்குடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பணம் கையில் இருந்தால் வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, மறுபடியும் படத்தில் தான் போடுவாங்க. அதனால் ஒரு 100கணக்கான 1000கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை, பல பேரை வாழ வைப்பவர்கள் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் பல நேரத்தில் அந்த ப்ரொடியூசரை காணாமல் போயிடுறாங்க. அது அவங்க போடுற சில தப்பு கணக்கு, அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள தப்பான வழிகாட்டுதல். அதனால தான் இந்த ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகுது. ஆகவே இந்த படம் நீங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும், டைரக்டருக்கு நல்ல பேர் வரணும், நடித்த கலைஞர்களும் அடுத்து படம் பண்ணணும். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, உடன் ஒத்துழைத்த உழைத்த தொழில்நுட்ப கலைஞர் எல்லாம் மேடை உட்கார வச்சிருக்காங்க. பெரிய விஷயம். அந்த நன்றி கடன் நமக்காக கூட இருந்து ஒழிச்சு சம்பளம் வாங்குறாங்க, அது வேற.
பட் உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குனரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த அனல் மழை ஸ்கூல் சுரேஷ் கூட வந்திருக்காரு. அவருக்கு எப்படி ஒரு 10 பேரை செட் பண்ணி போடுன்ற வார்த்தை நல்லா இருக்கு. எங்கள் அன்பு செல்வன் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர், ஊக்கம் தருபவர், வழிகாட்டுபவர். அவங்கெல்லாம் வாழ்த்து வந்திருக்காங்க. மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அது மூலம் ஒரு 100 குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து இந்த அனல் மழை நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.